ஹாய், குயிக்காக ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாமா? அந்த பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன், தோல் உரிச்சுட்டு. அதுலேயே வந்து கருவேப்பிலை போட்டு வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு. வாணலியில் எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பை தாளிச்சாச்சு. ஸோ அது பொரிஞ்சோடனே அது கூட பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிடுது அப்படின்னா இதுலேயே வந்து எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகா பொடி ஆட் பண்ண போகிறேன், தனியா பொடி ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். மஞ்சள் பொடி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டோன்னே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது மிளகா பொடியும் தனியா பொடியும் மட்டும் ஆட் பண்ணி அது ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன்ல, கருவேப்பிலையும் உருளைக்கிழங்கும் அதில் போட்டு நல்லா ஒரு கிளறிட போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், நல்லா மிக்ஸ் கொடுத்தோன்னே இந்த ஸ்டேஜில் உப்பு போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகும். முன்னாடியே உப்பு மட்டும் போட்டோன்னா ஃப்ரை ஆகாது. ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா டைம் கொடுத்து லாஸ்ட்டில் தான் போடணும். ஸோ நான் இப்போ மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன். இது ஃப்ரை பண்ணி முடிக்கிற டைம் நல்லா ஃப்ரை ஆகிடுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் பிடிக்கும், இது வேறு வழி இல்லை. ஆனால் அது ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஸோ இப்போ நான் உப்பு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கரந்து பொடி போட போகிறேன். பொடி நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன். இந்த காய்கறிக்கெலாம், கத்திரிக்காய்க்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்காக ஒரு பொடி அரைச்சி வச்சுட்டுருப்பேன். ஸோ இந்த பொடி நான் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்குக்கு சூப்பராக இருக்கும். நறுக்குன்னு சாப்பிடும்போது வாயில் வரும். இது ரசம் சாத்துக்கெலாம் இந்த உருளைக்கிழங்கு செம்ம காம்பினேஷன். ஸோ அந்த மிளகா அப்படி மட்டும் பார்த்தாமல் லாஸ்ட்டில் வந்து இந்த பொடியும் ஒரு 2 ஸ்பூன் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் சாத்துக்கு இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டா அடாடா என்ன காம்பினேஷன் தெரியுமா? புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அப்படியே ஒட்டின்னு இருக்கலாம். அவ்வளோ காம்பினேஷன் தயிர் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும். செம்ம டேஸ்ட். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.